சிசுபாலனின் 100 தவறுகளை கிருஷ்ணர் ஏன் பொறுத்து கொண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? சேதி நாட்டு இளவரசனான சிசுபாலன் 3 கண்கள் 4 கைகளுடன் விசித்திரமாக பிறந்தான். அவன் பிறந்த வேளையில் தீய சகுனங்கள் உண்டாயின. அதனால் அவனை ஆற்றில் போட்டு விடலாம் என்று சென்றபோது ஒரு உருவமற்ற குரல் ஒலித்தது. குறிப்பிட்ட ஒருவர் இந்த குழந்தையை தூக்கும்போது அவனது அதிகப்படியான அங்கங்கள் மறைந்துவிடும். மேலும் அந்த ஒருவரால் தான் இவனுக்கு மரணமும் நிகழும் என்று ஒலித்தது. ஒருமுறை கிருஷ்ணர் சேதி நாட்டுக்கு வந்தபோது குழந்தையான சிசுபாலனை தூக்கினார். அப்போது அவனது அதிகப்படியான அங்கங்கள் மறைந்தன. இதனை கண்ட சிசுபாலனின் தாய் கிருஷ்ணரிடம் நீ இவனை கொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்குமாறு கேட்டாள். இதனை மறுத்த கிருஷ்ணர் சிசுபாலனின் தாயிடம் இவன் எனக்கு எதிராக செய்யும் 100 குற்றங்கள் வரை நான் பொறுத்துக்கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்.